ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டினதான இரக்கத்திற்காக, தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக, தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே, மறைவாக இருக்கிற சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் தாமே எங்களை இரக்கம் பாராட்டுவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினால எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நேரடியாய் வசனத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நம்ம வாசித்து முடித்திருக்கிறோம். 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. நீ ஆதியில கொண்டிருந்ததான அன்பை என்ன செய்து விட்டுவிட்ட. சே, இப்போ எபேசு சபை எப்படிப்பட்ட சபைன்னு இப்போ தான் நம்ம பார்த்து இருக்கிறோம். போன வாரம் நம்ம முழுமையாய் நம்ம தியானித்தோம். ஆர்கிலா பிரிஸ்கிலாவோடு அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போலோ, அப்போஸ்தலனாகிய பவுலே 3 வருஷம், வேறு எங்கேயுமே ஒரு 3 வருஷம் ஊழியம் செய்யலை. ஒரே இடத்துலேருந்து 3 வருஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேருந்து ஊழியம் செய்யலை. அதுக்கப்புறம் கூட அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்ததான தீமோத்தேயு. இப்போ தொடர்ச்சியாய் இப்போ ஆண்டவர் எத்தனாவது வருஷத்தில் இது சொல்கிறாரு? 95வது வருஷத்தில். 95வது வருஷத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின வருஷம் 95வது வருஷம், 96வது வருஷம். அப்போ 95, 96 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 95 ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு, 30 ஆண்டுகளுக்கு சரியாகி 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்து விட்டாய்? விட்டுவிட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்போ என்ன அர்த்தம்? ஒரு 30 வருஷத்துக்குள்ளாக இவ்வளோ தலை சிறந்த அவர்களுடைய உலகத்தின் விக்கிரக ஆராதனை செய்து வந்ததான இடத்துல, விபச்சாரம் வேசித்தனம் செய்து வந்ததான இடத்துல கர்த்தருடைய நாமம் மேற்கொண்டது. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட இடத்துல இப்போ என்ன ஆகுறது? 30 ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டவர் மேலே இருந்ததான அன்பு முற்றிலுமாய் தனிந்து போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, ஃபர்சேக்கன், நான் விட்டு போயிடுறது, லெஃப்ட். நீ விட்டு போயிட்ட என்னுடைய அன்பிலிருந்து, என்ன செய்து விட்ட? ஆதி அன்பில், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை முற்றிலுமாய் மறந்து போயிட்ட கிடையாது, விட்டுட்டே போயிட்ட, முற்றிலுமாய் என்னை விட்டுட்டே போயிட்ட, லெஃப்ட், ஃபர்சேக்கன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இந்த எபேசு சபைக்கு வந்தது? இப்போ ஆண்டவரே நேரடியாய் பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 2:2 கூட வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் இது மாதிரி பல்வேறு வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இளவயதின் நேசத்தை, நீ என் மேலே முன்னாடி ஆதி அன்பை நீ என்ன செய்து விட்ட? பல இடங்களில் மறந்து விட்ட. என்னை என்ன செய்து விட்ட? என்னை விட்டு நீ போய்விட்ட. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் திரும்ப நேரடியாக இந்த சபையை பார்த்து பேசுகிற ஒரு எச்சரிப்பின், அந்த சபையின் நிலைமையை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன? ஆதி அன்பை நீ என்ன செய்து விட்ட? மறந்துட்ட. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். என்னவென்றால், இந்த சபை அன்பில் குறைந்து போய் இருக்கிறது என்று
ஆண்டவர் இங்கே 30 வருஷத்துக்கு பின்னாடி சொல்கிறாருல்ல. ஆனால் இந்த சபைக்கு பல முறை இது எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டது. பல முறை இந்த சபைக்கு ஆதி அன்பை நீ விட்டு, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நீ வெளியில் வந்து கொண்டிருக்கிற, நீ மறந்து கொண்டிருக்கிற என்கிறதான எச்சரிப்பின் சத்தம் தொடர்ச்சியாய் இந்த எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 56 வரைக்கும் எபேசு பட்டணத்தில் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். சரியா? இப்போ 56க்கு அப்புறம் 52ல் முதலாக எபேசு பட்டணத்துக்கு போகிறாரு. ஆனால் ஊழியம் செய்ய முடியல. நான் திரும்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறார். 53லேருந்து 56 வரைக்கும் 3 வருஷம் ஊழியம் பண்ணுறார். 60லேருந்து 62 வரைக்கும் என்ன நடக்கிறது என்றால், இந்த 3 வருஷம் ஊழியம் செய்தார்ல எபேசு பட்டணத்தில், இதை பின்தொடர் ஊழியமாக எழுதுகிறார் ஒரு நிருபமாக. அதுதான் எபேசியர் நிருபம். அல்லேலூயா. 3 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். இப்போ இந்த ஊழியம் செய்ததான ஜனங்களை தைரியப்படுத்த, தாங்க, அவர்களுக்கு உண்டான அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பின்தொடர் ஊழியம். இப்போ நம்மை போல சகல காரியங்கள் இருந்தது அவர்களுக்கு, கம்யூனிகேஷன். அங்கே வெறும் லெட்டர் தான் எழுத முடியும். இல்லாட்டி யார் மூலமாய் ஒரு செய்தியை அனுப்பிவிடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? இப்போ 60லேருந்து 62க்குள்ளாக இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த எபேசு சபையில் அவர் பார்த்த காரியங்கள் மாத்திரமில்லாமல் அவர் கேள்விப்படுகிற இப்போ அந்த சபையின் சூழ்நிலைகளை குறித்து நீ அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட நிருபம் தான் எபேசியர் நிருபம். இப்போ எபேசியர் நிருபத்துக்கு வரும் பொழுது, இப்போ கிட்டத்தட்ட அவர் ஊழியம் செய்து 3-4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு? அந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படி நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சரியாய் அவர் கண்டுபிடித்த காரியம் என்னவென்றால், அவர் ஊழியம் செய்து இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எபேசு சபை கொஞ்சமாய் கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், அதை விட்டு விலகி போகிறார்கள் என்கிறதான ஒரு செய்தி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இந்த எபேசியர் புஸ்தகத்தை வேகமாய் நம்ம பார்க்க போகிறோம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, எடுத்த உடனே நிருபத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை அறிந்திருக்கிறாரு. எபேசு சபையே, உன்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அன்பில்ல பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவதற்கு. தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு? 3 ஆண்டுக்கு பிறகு என்ன செய்கிறாரு? எபேசு பட்டணத்தை எழுதும் என்ன சொல்றாரு? நீங்க ஆதி அன்பை, கர்த்தர் மேல வைத்த அன்பை சடுதியாய் மறந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் எந்த அளவுக்கு உங்கள் மேல அன்பு வைத்திருந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பினால நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. இப்ப தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதான கதையை நம்ம வாசிக்கும். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. தொடர்ச்சியாய் இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியுது, இவ்வளோ மோசமான தியானாளினுடைய விக்கிரக ஆராதனையின் மத்தியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான இந்த சபை இப்போ கொஞ்சமாய் அந்த அன்பிலிருந்து அந்த அன்பு தணிந்து போய் அந்த அன்பில்லாத ஒரு சூழ்நிலை, கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பு குறைந்து கொண்டு இருக்கிறது என்கிறதை 3 ஆண்டுகள்லேயே அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொள்கிறார்.
இப்போ தொடர்ச்சியாய் கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது, நம்ம கிறிஸ்துவின் அன்பினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பினால தான் நம்ம முன்னாடியே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல வருகிறார். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 17 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த சபை அருமையா இருந்த சபை இப்ப என்ன நடக்கிறது, படிப்படியாய் அது குறைந்து கொண்டு வருகிறது கிறிஸ்துவினுடைய அன்புல. இப்ப திரும்ப இந்த எபேசியருக்கு அவர்களை பின்தொடர் ஊழியமாய் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது மீண்டும் 17 வாசிக்கும் பொழுது பாருங்க, அன்பில் நீங்க வேரூன்ற வேண்டும். அன்பினுடைய நீளம் ஆழம் உயரம் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து அதை அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். கிறிஸ்துவனுடைய அன்பை மறந்துடாதீங்க, கிறிஸ்துவனுடைய அன்பில் நீங்க வேரூன்றி இருங்க. ரொம்ப காலம் கிடையாது, ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாக, இந்த 3-4 ஆண்டுகளுக்குள்ளாக அதை கண்டுபிடித்து அவர் மீண்டும் எபேசியர் புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க, 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இப்ப அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவராகிய தேவன் மத்தேயு சுவிசேஷத்தில் 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளைகளை சொன்னார். என்னென்ன காரியங்கள்? முதலாவது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. 2வது, உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி. அப்போ இங்கே அன்பு என்று சொல்லும் பொழுது, ஆதி அன்பு என்று சொல்லும் பொழுது 2 காரியங்கள். ஒன்று தேவன் மேலே வைத்திருக்கிறதான அன்பு, இன்னொன்று சகோதர ஸ்நேகம். இந்த முதல் 3 அதிகாரங்களில் தேவன் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பில் நம்ம வேரூன்றி இருக்க வேண்டும், அதனுடைய ஆழம் உயரம் அறிந்திருக்க வேண்டும், அந்த அறிவு கெட்டாத அன்பை நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து சபையாரோடு அங்கே கூட இருக்கிற விசுவாச ஜனங்களோடு நீங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்கள் ஆகும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அடுத்த வசனத்தையும் பாருங்க, அடுத்த 16ஐயும் பாருங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அன்புதான் என்ன செய்யும்? ஒரு சபையை கட்டும். ஒரு சபையை, ஒரு சரீரமாய் இருக்கக்கூடியதான காரியத்தை முழுமையுமாய் ஒன்றிணைந்து கொண்டு வரக்கூடியது ஒரு அன்பு. தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 25ஆம் வசனத்துக்கு வாங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஏன் இந்த காரியத்தை தொடர்ச்சியாக நீங்கள் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிடுறார். ஏன் இந்த காரியம் நடந்தது என்றால், சபைக்கு வந்ததான இந்த ஜனங்கள் 3 ஆண்டு அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஊழியம் செய்து அவரோடு வேத வார்த்தையை கவனித்து தியானித்ததான இந்த ஜனம் இப்போ இந்த தியானாளுடைய காரியங்களில் அவர்கள் போய்விட்டார்கள் என்கிறதான செய்தி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வருகிறது. அதிலும் மிக முக்கியமாய் குடும்பத்தை பிரிக்கக்கூடியதான தேவையில்லாத விபச்சாரம், வேசித்தனங்கள் குடும்பங்களுக்குள்ள, அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொள்கிறார். இப்போ அதை அறிந்து கொண்டுதான்
தொடர்ச்சியாய் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாய் இந்த பகுதியை நீ வாசிங்க. 25ஆம் வசனம், 28ஆம் வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். 33க்கு வந்துருங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். அல்லேலூயா. இப்ப கர்த்தரிடத்துல அன்புல ஆரம்பிச்சு ஒரு சபைக்குள்ள ஒரு சகோதரத்துவ அன்புல ஆரம்பித்து குடும்பத்தின் அன்பு வரைக்கும் என்ன செய்கிறார்? தொடர்ச்சியாய் அவர் கொண்டு வந்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிறைவில் 6ஆம் அதிகாரம் நிறைவில் என்ன பார்க்கிறோம்? 23, 24 வசனங்கள் வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் இந்த நிருபத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பின்தொடர் ஊழியமாய் இந்த நிருபத்தை எழுதுகிறார். எப்பயுமே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்கள் எப்பயுமே அவர் போயிட்டு வந்த இடங்கள் இல்லாட்டி அவர் போகாத இடங்கள், அங்கே நடக்கிற பிரச்சனைகளை, அங்கே நடக்கிற போராட்டங்களை எப்படி நீங்கள் சமாளிக்க வேண்டும், எப்படி வேதத்தின் அடிப்படையில் எப்படி கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும் இந்த சூழ்நிலையில் என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் எல்லாமே. இப்போ 3 ஆண்டுகள் இங்கே ஊழியம் செய்ததுனால அவர் இங்கே அறிந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 60ஆம் ஆண்டிலிருந்து இந்த எபேசியர் புஸ்தகத்தை எழுதும் பொழுது திரும்ப 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 அவர் சொல்லுகிறதான காரியம் கிறிஸ்துவினுடைய அன்பு 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 அவருடைய அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக, கிருபை உண்டாயிருப்பதாக. இது எல்லாம் எப்போ நடக்குது? 60லிருந்து 62க்குள்ள நடக்குது. இப்போ இதற்கு பிறகுதான் 62லிருந்து 65 காலகட்டத்தில் தான் யார் மீண்டும் இங்கே போகிறார் என்றால் தீமோத்தேயு இங்கே போகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயு மூலமாய் மீண்டும் இங்கே கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து வீழ்ந்து போயிருக்கிறதான இந்த சபையை மீண்டும் கட்டுவதற்காக தீமோத்தேயுவை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்புகிறார். நம்ம போன வாரமே பார்த்தோம், இந்த தீமோத்தேயுவில் நீ எபேசில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1:18. இது எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது இங்கே இந்த சபை எப்படிப்பட்ட எழுப்புதல் வந்த சபை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த அன்பிலிருந்து தணிந்து கொண்டிருக்கிறதை இங்கே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த பகுதியிலே நம்ம எவ்வளோ வசனங்களை வாசித்தோன்னு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதாவது எபேசியர் 1:4, 2:4, 3ஆம் அதிகாரம் 17லிருந்து 19, 4:2, 4:15, 4:16, 5:2, 5:25, 5:28, 5:33, 6:23, 24 இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது? கிறிஸ்துவின் அன்பு, சகோதரத்துவ அன்பு, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான அன்பு, இதை குறித்து தான் அதிகமாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வெறும் 3 ஆண்டுகளில் கேப்பில் இந்த காரியங்கள் நடக்குது, ஊழியம் செய்துட்டு வந்த நாட்கள். பிறகு பாருங்க, இதே 6ஆம் அதிகாரத்தில் தான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் 11ஆம் வசனத்தில் தான் சொல்கிறாரு, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன? அங்கே யார் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்? டொமினிஷியனோடு நமக்கு எந்த வகையிலையும் நம்ம போய் அவனுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லி அவனோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்ய முடியாது, நம்ம போய் போராட முடியாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் யார் இங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்? இந்த தியானால் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தகார லோகாதிபதி அதுதான். அதற்கு வாண்ட மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய ஆயுதங்களை ஏந்தி கொள்ளுங்க என்று சொல்லி தொடர்ச்சியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த எபேசு சபைக்கு தான் சொல்றார். அப்போ அந்த அளவுக்கு அந்த விக்கிரகத்தினுடைய வல்லமை அப்படி இருந்தது.
அவர் இருந்த 3 ஆண்டுகள் மிகப்பெரிய எழுப்புதல் வந்தாலும் அந்த பிசாசினுடைய வல்லமை என்ன செய்து கொண்டே இருக்கிறது, உயர்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் பின்வாங்கி போய் வீழ்ந்து போகிறதை பார்க்கிறோம். இப்போ தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிற, இப்போ ஆண்டவரே நேரடியாய் கரெக்டாக பாருங்க, 30 ஆண்டுகள் திமோத்தி போனதிலிருந்து 30 ஆண்டுகள் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை முன்னமே அறிந்து திரும்ப கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். திமோத்தியை அனுப்புகிறார். அதற்கு அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தையை என்ன செய்யவில்லை, இந்த எபேசு பட்டணத்தின் ஜனங்கள் கேட்கவில்லை. அதனால தான் 30 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீ ஆதி அன்பை என்ன செய்திருக்கிற விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ இதுக்கு நடுவுலையுமே இன்னொரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. இதற்கு நடுவில் இன்னொரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. என்ன எச்சரிப்பின் சத்தம்? இதே போல 1 யோவானில் பார்க்கிறோம். 1 யோவானை யார் எழுதினது? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினதான அதே யோவான் தான் எழுதுகிறார். யாருக்காக எழுதுகிறார்? எந்த சபைக்காக எழுதுகிறார்? எந்த சபைக்காக எழுதப்படுகிறது? 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எபேசு சபைக்காக எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபையில் தான் அவர் ஊழியம் செய்கிறார். 52 ஆர்கிலா பிரிஸ்கிலா அவர்களோடு சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 53 அந்த 52க்கும் 53க்கும் நடுவில் அப்போலோ வருகிறார். 53 56 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலே 3 ஆண்டு ஊழியம் செய்கிறார். 60 62க்குள்ளாக எபேசியர் நிருபத்தை எழுதுகிறார். 62 65 வரைக்கும் திமோத்தேயுவை அங்கே ஊழியம் செய்வதற்காக அனுப்புகிறார். இப்போ திமோத்திக்கு பிறகு இங்கே 90வது ஆண்டில் சொல்லப்போனார் 85 கூட இங்கே யார் ஊழியம் செய்கிறார் என்றால், ஆண்டவரோடு கூட இருந்ததான வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினதான யோவான், சுவிசேஷத்தை எழுதினதான 1 யோவான், 2 யோவான், 3 யோவானை எழுதினதான யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இதே எபேசு பட்டணத்தில் தான் இருக்கிறார். இதே எபேசு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போது தான் இங்கிருந்து எங்கே தூக்கி போடப்படுகிறார்? பத்மு தீவுக்கு தூக்கி போடப்படுகிறார். இங்கேருந்து ரொம்ப பக்கம் பத்மு தீவு. அப்போ பாருங்க, 1 யோவான் புஸ்தகத்தில் 90ஆம் ஆண்டு இதே யோவான் இந்த சபை அன்பில் தணிந்து கொண்டிருக்கிறது, அன்பில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ வசனங்களே எழுதி வைத்திருக்கிறார். ஏற்கனவே 3 ஆண்டுகள்லேயே யார் கண்டுபிடிச்சிட்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபை அன்பில் தணிஞ்சு கொண்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோ வசனங்கள், அன்புல வேரூன்றி இருங்க, அவருடைய ஆழம் உயரம் எல்லாம், அவர் அறிவிக்கட்டாத அன்பு அறிந்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ திரும்ப 90வது வருஷத்தில் இன்னொரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. வாசிப்போமா? 1 யோவானின் புஸ்தகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு யோவான்? எடுத்தோன்னு என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்பதை நான் எப்படி அறிஞ்சுக்கிறது? அவருடைய வசனத்தில் கை கொண்டு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நீங்கள் கர்த்தர் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்க நான் எப்படி அறிந்து கொள்வேன்? நீங்கள் வசனத்தை சரியாய் கை கொண்டா நீங்கள் தேவ அன்பில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பூரணப்பட்டிருப்பீங்க என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த சபை, இந்த எபேசு சபை என்ன செய்கிறது? திரும்ப அதே தவறை செய்து வருகிறது. எழுப்புதல் நிறைந்த சபை தான், எழுப்புதலை செய்த சபை தான். ஆனால் இப்போ அன்பில் கொஞ்சம் கொஞ்சமாய் தனிந்த சூழ்நிலை, அன்பை விட்டு போன சூழ்நிலை அதிகமாக ஏற்படுகிறது. அதனால தான் இந்த வார்த்தையை தெளிவாகி கவனிங்க. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஏசப்பாக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்போ ஏசப்பாக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? அந்த அன்பில் இருக்கிறீங்களா என்பதை இப்படி தானே அறிந்து கொள்ள முடியும். இந்த அன்பில் நீங்கள் இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் வசனத்தை கீழ்ப்படுகிறதின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். 10ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனத்தை
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை, ஒன்றுமில்லை. திரும்ப அதே காரியம் வந்துருச்சா? தேவனிடத்தில் அன்பு, சகோதரனிடத்தில் அன்பு. இதுதான் ஆண்டவர் சொன்ன முக்கியமான 2 பிரதான கட்டளைகள். உன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதே போல உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். தொடர்ச்சியாய் அந்த காரியங்கள் தான் பார்க்க முடியும். பாருங்க 15ஆம் வசனத்தை பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். நீங்க உலகத்தை அன்பு கூறுங்கிறீங்களா? இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் கேட்கிறார், எதன் மேல அன்பு இருக்கு உங்களுக்கு? உலகத்தின் மேல அன்பு இருக்கா? வாசிங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் அன்புனா எது? இந்த தியானால் போல விக்கிரக ஆராதனைகள், இந்த உலகத்தின் மாயையான காரியங்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு மற்ற காரியங்கள் மேல உங்க அன்பு போயிருச்சா? உங்க அன்பு போய்விட்டதா? இதெல்லாம் எப்ப நடக்குது? 90வது வருஷத்துல, 90வது ஆண்டுல இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கேட்கிறார். திரும்ப பாருங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் பாருங்க யோவானை போலவே, சரியா, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே இங்க யோவான் சொல்ற தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறார் தெரியுமா? திரும்ப 10ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பாருங்க, இப்ப உண்மையாகவே உங்களுக்குள்ள அன்பு இருக்குதா? தொடர்ச்சியா அந்த வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். 11ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபேல் காயினுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். சகோதரத்துவ அன்பை குறித்து பார்க்கிறோம். மீண்டும் 14ஆம் வசனத்தில் பாருங்க. 14 மட்டும் வாசிங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்னதென்று என்ன செய்திருக்கிறோம்? அவர் நமக்கு ஜீவனை தந்ததினால நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னும் 17 வாசித்து பார்க்கலாம், 18 வாசித்து பார்க்கலாம். எல்லாம் இதை தான் சொல்லுது, அன்பை குறித்து தான் பேசுகிற. 18 வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. அப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16, 17, 18 எல்லாம் அன்பை குறித்து தான் பேசுறார். திரும்பி 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. திரும்ப 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். 2 வந்துருச்சா? தேவனிடத்தில் அன்பு, பக்கத்துல சகோதரனிடத்திலேயோ பிறனிடத்திலேயோ வைக்கிறதான அன்பு. தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்தார்! எத்தனை வசனங்கள் பாருங்க இந்த சபைக்கு, எபேசு சபைக்கு. எத்தனை வசனங்கள்ல 1ஆம் அதிகாரம், அதாவது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2:10, 2:15, 3:1, 3:10, 11, 14, 16, 17, 18. அதே போல் 4ஆம் அதிகாரம் 7, 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 12, திரும்ப 17லிருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது மீண்டும் சகோதரத்துவ அன்பை குறித்து வாசிக்கிறோம். 17லிருந்து 21 வரைக்கும் திரும்ப பேசுகிறார் அன்பை குறித்து. அப்ப இந்த சபைக்கு ஆண்டவர் பல்வேறு கால சூழ்நிலைகளில் ஒவ்வொரு தலைமுறை 60லிருந்து 62 ஒரு தலைமுறையாக இருந்தது. அந்த தலைமுறை எபேசியர் புஸ்தகம் மூலமாய் அன்பை குறித்து சொல்லிட்டார். திரும்ப அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் 90ஆம் ஆண்டு ஒரு தனி நிருபம் 1 யோவானை எழுதும் பொழுது அன்பை குறித்து தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ 95ல் ஆண்டவரே நேரடியாய் பேசுகிறார். நீ என்ன செய்து விட்ட? ஆதி அன்பை நீ என்ன பண்ணிவிட்ட? விட்டு விட்டாய்.
ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை பார்த்த சபை படிப்படியாய் அந்த அன்பில் பல எச்சரிப்புகள், பல நிருபங்கள், பல வார்த்தைகள், வசனங்கள். இப்போ நம்ம வாசித்த வசனங்களை எடுத்தாங்க, எப்படி ஒரு 30 வசனம் இருக்கும். 30 வசனத்துக்கு மேலே அன்பை குறித்து தேவன் பேசி, இப்போ ஆண்டவரே நேரடியாக சொல்கிறாரு, நீ ஆதி அன்பை என்ன செய்து விட்ட. நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நேரங்களில் ஒரு வருஷத்துக்கு 100 செய்திகளை கேட்குறோம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செய்திகளை கேட்குறோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம். அவ்வளோ வார்த்தைகள் அவருடைய தேவனுடைய சத்தம் நம்முடைய செவிகளுக்குள்ளாகி போகிறதை தவிர அது எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது என்பது தான் தெரியலை. இப்போ ஆண்டவர் இவ்வளோ எச்சரிப்புகளை கொடுத்தோம், அன்பை குறித்து திரும்ப 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 இந்த சபைக்கு பேசியும் இந்த சபை என்ன செய்யவே இல்லை, கர்த்தருடைய அன்பில் திரும்பவே இல்லை. ஆதி அன்பை விட்டுவிட்டா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உடனே 5ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாய் போவோம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. எந்த நிலைமையில இந்த சபை இருந்தது? தியானால 2 மணி நேரமா கத்தி கொண்டிருந்த இடத்துல, எப்படிப்பட்ட விபச்சாரம் வேசித்தனமும் நிறைந்திருந்த இடத்துல, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாத இடத்துல, எப்படி சுற்றி இருக்கிற யூதர்கள் கிரேக்கர் எல்லாம் பயப்படத்தக்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேற்கொண்டு வெற்றி பெற்றதோ ஜெயித்ததோ, அப்படிப்பட்ட எழுப்புதல் இடத்துல இப்போ கிறிஸ்துவையே மறந்து போன ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றார், நீ எங்கே இருந்த, இப்போ எங்கே இருக்கிற, எங்கே இருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல பேருடைய வாழ்க்கையில் தான் கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாட்களில், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாட்களில், நம்ம ஞானஸ்தானமோ இல்லாட்டி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாட்களிலும், ஆதி நாட்களில் வைத்திருந்த அன்பு, அந்த அபிஷேகம் எங்கே, எந்த இடத்துல நம்ம இருந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம். ஆரம்ப நாட்களோடு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதிலிருந்து, அந்த விசுவாசத்திலிருந்து, அந்த நம்பிக்கையிலிருந்து, அந்த ஜெப வாழ்க்கையிலிருந்து, அந்த ஆராதனையிலிருந்து, சபையின் காரியங்களிலிருந்து அதில் விழுந்திருந்தால் எபேசு பட்டணத்தின் ஜனங்களைப் போல தான் நாமளும் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. எப்படிப்பட்ட சபையாய் இருந்த, நீ எப்படிப்பட்ட சபையாய் இப்போ இருக்கிற, மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியையை செய்வாயாக. நீ ஆதியில் என்னத்தை செய்துட்டு கொண்டு இருந்த, கிறிஸ்துவின் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருந்த, அதை செய்வாயாக. இல்லாவிடில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். என்ன செய்ய போகிறேன், நீக்கி போட போகிறேன். இப்போ நம்ம 1ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், ஆண்டவர் எதன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 குத்து விளக்குகள், 7 பொன் குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது, 7 சபைகளை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம், என்னுடைய சமூகம் இனிமேட்டு உன்னோட இருக்காது, உன்னுடைய சொந்த சபையோடு இருக்காது. நீ மனம் திரும்பாத வரைக்கும், நீ மனம் திரும்பி என் பட்சத்தில் வராத வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், நீ மனம் திரும்பவில்லை என்றால் உன்னிடத்திலிருந்து நான் போயிடுவேன். என்னோட உன்னுடைய பிரச்சனை இருக்காது, என்னோட வழி நடத்துதல் உன்னோடு இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் மாறுவது, பாவ வாழ்க்கையில விட்டு வருவது, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவது. ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்ப, பாவ வாழ்க்கையை விடு, சகல காரியங்களையும் விடு. நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலிருந்தே அதுதான் செய்தி. யோவான் ஸ்நானகன், இந்த யோவான் கிடையாது, யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார், மனம் திரும்புங்க, ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 3:2 வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார், அவருடைய முதல் செய்தி என்ன, இயேசுவுடைய முதல் செய்தி என்ன, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு 120 பேர் மேல் வீட்டு அறையில்
அப்போ அபிஷேகம் ஆண்டவர் அக்கினிமயமாக இறங்கும் பொழுது பேதுருடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் 2:28 வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகளில். அப்போஸ்தலனாகிய பவுலும் பல இடங்களில் இதை பேசியிருக்கிறார். இப்போ இதே எபேசு சபைக்கு 1 யோவானின் புஸ்தகத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது மாதிரி 90வது ஆண்டில் 1 யோவானில் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எடுத்த உடனே நம்மை தண்டிக்கிறதே கிடையாது. பல நேரங்களில் பல வார்த்தைகள் பல வசனங்கள் மூலமாய் நமக்கு எச்சரித்து கொண்டே இருப்பார். பல வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார். பல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார், காலத்தை கொடுப்பார். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தவனே மறிச்சுட்டா இங்கே உலகத்தில் ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? ஆண்டவர் ஒரு சில காலத்தை கொடுக்கிறார், ஒரு நேரத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த நேரம் எவ்வளோ நேரம் என்பதை நாம் அறியோம். இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் இந்த யோவான் மூலமாக என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் 95ஆம் வருஷத்தில் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பு இல்லாட்டி உன் மத்தியில் இருக்கிறதான என்ன செய்து விடுவேன், விளக்கை நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்துருவேன், நீக்கிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எச்சரிப்பு வந்திருக்கிறது. என்ன 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 சொல்லியிருக்கிறார் யோவான்? என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் மனம் திரும்பி 1 யோவான் 1:9 வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதுதான் மனம் திரும்புதல். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இதே 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். பாருங்க, அவர் திரும்ப என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அவரை ஆண்டவராகிய தேவன் திரும்பி வரப்போகிறார். அவர் வருவதை நாம் தரிசிப்பதற்கு தொடர்ந்து வாசிங்க. அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புன்னு சொல்றாரு எபேசு சபையை பார்த்து. அதற்கு முன்பாகவே எச்சரிப்பு சத்தம் என்ன வந்திருக்கு? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார், வருகிற நாட்கள் முன்பாகவே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த வசனங்களை வேகமாய் வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பாவம் செய்கிறான்னா அவனை காண்பதும் கிடையாது, அவரை அறிவதும் கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அல்லேலூயா. சரி, பாருங்க, இந்த எபேசு சபைக்கு நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பாவத்திலிருந்து நீங்க பாவம் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஏசப்பா பிள்ளை கிடையாது, நீங்க பிசாசின் பிள்ளை. உங்களுக்குள்ள பாவம் இல்லை என்றால் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வித்து என்ன செய்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க? உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. கர்த்தருடைய அன்புக்கு திரும்பி வாங்க.
ஆதி அன்பை நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே நடக்குது. ஆனால் எதற்கும் செவிகொடாத இந்த சபை இப்போ கர்த்தருடைய வார்த்தையே நேரடியாக வருது. நீ மனம் திரும்பாட்டி நான் உன் மத்தியில் இருக்க மாட்டேன், உன் சபையோடு இருக்க மாட்டேன், உன்னோடு கூட நான் இருக்க மாட்டேன். நீ மனம் திரும்பாட்டி உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நான் நீக்கி போடுவேன். அப்போ என்ன ஆகும்? வெளிச்சம் முற்றிலுமாய் எடுக்கப்பட்டு இருளாகி போயிடுவேன். இருளுக்குள்ளாக நீ அடைபட்டு போயிடுவேன். சபைக்கு எது வெளிச்சமாக இருந்தது? பழைய ஏற்பாட்டில் மனோரா என்ன செய்யப்பட்டிருந்தது? ஒரு 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 தண்டில், அதாவது ஒரு ஸ்டாண்டில் 7 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. 7 பொன் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் ஆதியில் சபைக்கு விளக்காக இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் என்ன செய்திருவேன், இதை முற்றிலுமாக எடுத்துட்டேன்னா இருளடைந்து போயிடுவேன். என்னுடைய பிரச்சனை உன்னோடு இருக்காது. நீ மனம் திரும்ப வேண்டாம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில். அப்படின்னா என்ன? நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், வந்து என்ன செய்ய போகிறேன்? நான் நியாயம் தீர்க்க போகிறேன். இந்த சபையை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். அப்போ கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறது உண்மை. பல நேரங்களில் பாருங்க, இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே போல தான் நமக்கும். ஆண்டவர் வந்துட்டு போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு, காலம் தாமதமாகுது என்று நம்ம அசட்டையாக இருப்போமே ஆகில் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் அவர் வரப்போகிறார், கண்டிப்பாய் வரப்போகிறார். மனம் திரும்பாத ஒரு விசுவாசியாய் நம்ம இருப்போமே ஆகில் கண்டிப்பாய் அதனுடைய விளக்கு தண்டை அதிலிருந்து என்ன செய்து விடுவார்? அவர் நீக்கி போடுவார். சரி, வேகமாய் அடுத்த வசனத்துக்கு போங்க, 6ஆம் வசனத்துக்கு போங்க. நான் வெறுக்கிற நிக்கோலா மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இது ரொம்ப ஒரு சுலபமான காரியம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஆண்டவர் இந்த சபையின் நிலைமையை சொல்லிட்டாரு. சபையின் நிலைமையிலிருந்து நீ எப்படி மனம் திரும்ப வேண்டும், எப்படி மீள வேண்டும் என்று சொல்லிட்டாரு. திரும்ப முடிவுரை பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் வெறுக்கிற நிக்கோலாய். இந்த நிக்கோலாய் என்கிறது ஒரு விதமான ஒரு போதனை, ஒரு விதமான ஒரு ஜனக்கூட்டம். என்ன? இவர்கள் கள்ள போதனைக்காரர்கள். இந்த கள்ள போதனை எப்படிப்பட்ட கள்ள போதனை என்றால், முன்னமே நான் சொன்னதை போல எபேசு பட்டணத்தில் யார் தெய்வமாக இருக்கிறா? தியானால் தெய்வமாக இருக்கிறாள். அந்த தியானாலினுடைய விக்கிரகத்தின் காரியங்கள் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. என்னது? வேசித்தனம், விபச்சாரம், சகல அருவருப்பின் காரியங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது அவளுடைய அந்த கோயிலே அது நடைபெறுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த நிக்கோலாய் என்று சொல்லப்படுகிறதான இந்த கூட்டம் என்ன செய்கிறாங்க? இந்த ரட்சிக்கப்பட்டதான கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் போய் அவங்க சொல்லுகிற காரியம், சரீரத்தின் மூலமாய், உங்கள் வெளிப்புறமான சரீரத்தின் மூலமாய் நீங்கள் என்ன செய்யலாம்? எந்த விதமான பாவங்களையும் செய்து கொள்ளலாம். அது ஒருபோதும் உங்கள் ஆத்துமாவை பாதிக்காது. அதுதான் இவர்களுடைய சத்தியம். இந்த நிக்கோலாயுடைய சத்தியம் என்ன? சரீரப்பரமாய் நீங்கள் செய்கிற பாவம் ஒருபோதும் உங்கள் ஆத்துமாவை என்ன செய்யாது? பாதிக்காது. அப்போ என்ன? சரீர ரீதியாய் தியானாலுடைய இந்த விபச்சார மத்தியில் நீ என்ன செய்து கொள்ளலாம்? விபச்சாரம் பண்ணிக்கொள்ளலாம். அங்கே இருக்கிற உணவை நீங்கள் சாப்பிடலாம். அங்கே படைக்கப்படுகிற தியானாளுக்கு படைக்கப்படுகிற சகல காரியத்தையும் செய்யலாம். அது ஒருபோதும் உங்களை என்ன செய்யாது? பாதிக்காது. அது உங்கள் ஆத்துமாவை பாதிக்காது. ஆனால் இந்த சபை பாருங்க, ஆண்டவர் என்ன பாராட்டுகிறார்? நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அப்போ இந்த சபை இதற்கு தோற்று போகலை. இந்த எபேசு பட்டணத்தின் சபை இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு அவர் தோற்று போகலை. அதனால தான் ஆண்டவர் 3ஆம் வசனத்திலே அவர்களை பாராட்டினார். என்ன சொன்னாரு? 3ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? நீ சகித்து ரெண்டை பார்க்கும்போது பாருங்க, நீ பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். சரியா? அப்ப இந்த சபை அவ்வளோ சீக்கிரமாகலாம் கள்ள போதனைகளுக்குள்ளலாம் விழுந்துடல. ஆனா இந்த சபை என்ன செய்து விட்டது? ஆதி அன்பை தான் விட்டுருச்சு. அந்த ஆதி அன்பை விட்டதுனாலேயே
அவங்க இந்த சகல பாவங்களுக்குள்ளேயும் தானியேலுடைய பாவங்களுக்குள்ள அவங்க போய்விட்டதை பார்க்க முடிகிறது. இந்த நிக்கோலாய் என்கிறதான இந்த கள்ள போதனை அவர்களுடைய நோக்கமே என்னன்னா, சரீரத்தில் எதை வேணால் நம்ம அனுமதிக்கலாம், அது எந்த வகையும் பாவமாய் நம்முடைய வாழ்க்கையில் சேராது. ஏனென்றால் சரீரம் மண்ணோட மண்ணாய் போகிறது. அந்த சரீரத்தில் நம்ம பாவம் செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு போதனையை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டமே காம்ப்ரமைசிங் கூட்டம். எல்லாத்தையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ரொம்ப அதாவது பாவத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறதான, சமாதானப்படுத்துகிறதா, எந்த பாவம் செய்தால் தவறு கிடையாது, அது நம்முடைய சரீரத்தை தான் பாதிக்கும். சரீரம் மண்ணோடு மண்ணாய் போகிறது, நம்முடைய ஆத்மா தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கூட்டம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற, நான் வெறுக்கிற இந்த கூட்டத்தை அதை நீயும் வெறுக்கிறாய், அதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. சரி, கடைசி வசனம், முக்கியமான வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. கடைசியாக இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்? ஏனென்றால் ஒரு தொடர்ச்சியாய் வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவன் ஜெயம் கொள்ளுகிறவனோ, யார் இதில் ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று யோவானை பார்த்து சொல்கிறேன். இப்போ காதுள்ளவன் கேட்க கடவன், அது தொடர்ச்சியாய் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க பல்வேறு இடங்களில் வருகிறதை நம்ம முன்னாடியே தியானித்திருக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன். இப்போ எதில் ஜெயம் கொள்ள வேண்டாம்? இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், மூன்று காரியம். எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? ரிமெம்பர், நீ எங்கே இருந்து விழுந்தாய், நீ எங்கே இருந்து உன் பாவ வாழ்க்கையில் நீ எங்கே இருந்து விழுந்தாய் என்பதை ஃபஸ்ட்டு நினை. இரண்டாவது ரிப்பெண்ட். ஃபஸ்ட்டு ரிமெம்பர், ரிப்பெண்ட். எப்படி ஜெயம் கொள்வது? முன்னாடி நீ எங்கே இருந்து விழுந்த, உன் ஆதி நிலைமை எப்படி இருந்த அதை நினைவு கூறு. அடுத்து மனம் திரும்ப, ரிப்பெண்ட். மனம் திரும்பாவிடில் நான் என்ன செய்திடுவேன்? விளக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன். அடுத்து ரிவார்டு, நான் என்ன என்ன ஆசீர்வாதத்தை வைக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எவன் ஜெயம் கொள்கிறானோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நன்கு கவனிங்க, அந்த காரியங்களை மட்டும் நன்கு கவனிங்க. ஆண்டவருடைய பிரதானமான படைப்பில் ஆதியாமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. 2 விருட்சத்தை ஆண்டவர் முளைக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் தான் ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். அடுத்த விருட்சம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு? 2:17 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். ஆனால் மனுஷன் என்ன செய்தான்? அதை புசித்தான், பாவம் செய்தான். அந்த பாவத்தின் வினையா என்ன நடந்தது? 3ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல, தீமை அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதுனால இப்ப நன்மை தீமை அறிந்து கொண்டான்.
நம்மில் ஒருவரைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சரி, இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜீவ விருட்சம்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஜீவ விருட்சத்தை புசித்தால் அவர்களுக்கு சாவு கிடையாது. இப்போ மனுஷன் எடுத்த உடனே போய் ஜீவ விருட்சத்தின் கனியை போய் புசித்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்கலை, ஆனால் அவனுக்கு சாவே இருந்திருக்காது. ஆனால் பிசாசு வஞ்சித்து, அவன் தந்திரம் உள்ளவன் தானே, அவன் வஞ்சித்து எதை சாப்பிட வைத்தான்? முதல்ல நன்மை தீமை. ஏன்னா ஆண்டவர் அதை தான் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கிறார். எதை சாப்பிட வேணான்னு சொன்னாரோ அதில் ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல தான் இந்த ஜீவ விருட்சமும் நித்திய ஜீவனுக்கு உண்டான என்றைக்கும் சாகாத ஒரு காரியமும் அங்கே தான் இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் மனுஷன் எதை விரும்பி போகிறான்? நன்மை தீமை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? மனுஷன் இப்போ பாவம் செய்ததுனால இப்பொழுது அவன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி. ஏன் அவன் என்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாது? ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது? பாவம் செய்ததுனால பாவத்தின் சம்பளம் எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். ரோமர் 5:12 ஆண்டவர் உண்டாக்கின பொழுது மரணம் கிடையாது. ஆண்டவர் மரணத்தை உண்டாக்கல. பாருங்க, ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் அப்ப ஆண்டவருடைய பிரதானமான படைப்புல ஆண்டவர் என்ன செய்யல? மரணத்தையே உண்டு பண்ணல. மரணத்தையே ஆண்டவர் உண்டு பண்ணல. ஆனால் பாவம் செய்ததுனால பாவம் என்ன செய்தது? மரணத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்போ மரணத்தை பாவம் செய்ததுனால மரணம் என்பது உறுதியான உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அந்த கனியை சாப்பிடக்கூடாது. அந்த கனியை சாப்பிட்டா அவன் எப்பயும் உயிரோடு இருப்பான். இப்போ இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 ஆண்டவர் சொல்றாரு, யார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். இப்போ எதை ஆண்டவர் ஒதுக்கி வைத்தாரோ, எதை மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கி வைத்தாரோ, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை அவனுக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். யார் ஜெயம் பெறுகிறானோ அவனுக்கு அதை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து மனம் திரும்பி அதில் வெற்றி பெற்றால், அதில் ஜெயம் பெற்றால், நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. அப்படின்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசி அவருடைய பிள்ளையாகி தொடர்ந்து பாவம் இன்றி நீ மனம் திரும்பி வாழும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்கு நித்திய ஜீவனை என்ன செய்ய போகிறேன்? உனக்கு நான் கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. அதுதான் இந்த எபேசு சபைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். இதில் மிக முக்கியமாக இன்னொரு காரியம் இருக்குது, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். என்னவென்றால், இந்த தியானால் இருக்கார் பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த சபைக்கு இப்படி ஒரு காரியத்தை ஜீவ விருட்சத்தை குறித்து ஏன் பேச வேண்டும் என்றால், மற்ற சபைகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை குறித்து பேசலை. ஏன் இந்த எபேசு சபைக்கு மாத்திரம் ஜீவ விருட்சத்தை குறித்து பேச வேண்டும் என்றால், வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 19:35 கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19:35. பட்டணத்துக்கு சம்பிரதான மன்னன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே எபேசி, யாருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசராகியா இருக்கிறத அறியாதவன் உண்டோ? பாருங்க, இங்கே என்ன பார்க்குறோம்? இதுக்கு முந்தின வசனம் தான். 2 மணி நேரம் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கத்திக்கிட்டு இருக்கிறாங்க? எபேசருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு, இப்போ இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல்? கைகளினால் செய்த தெய்வமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் இங்கே 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக கத்திட்டு இருக்கிற உடனே வந்து என்ன சொல்கிறாங்க?
நம்முடைய தெய்வமாகிய தியானால் கையினால் செய்யப்பட்டவர் கிடையாது, அவ வானத்திலிருந்து விழுந்த சிலை. இந்த ஜனங்களை கத்தி கொண்டு இருக்கிறாங்களே. ஏன்னா அப்போஸ் பவுல்னோத்தே இருக்கிறான், அவன் கையினால் செஞ்சதெல்லாம் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறான். அந்த கையினால் செய்கிறது தெய்வமே கிடையாதுன்னு சொல்லி அவன் அற்புதங்களை செய்கிறான். அவன் கச்சை பற்றா கூட சுகம் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல தான் இவர்களுடைய மனதை மாற்றுவதற்காக என்ன சொல்லப்படுகிறது? தேவியாகிய தியானால் எவ்வளோ மகா பெரியவ, வானத்திலிருந்து விழுந்தவ, அல்லேலூயா, வானத்திலிருந்து அவ இறங்கி வந்தவ அப்படின்னு அங்கே அந்த தியானாளுடைய விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க சொல்கிறதை பார்க்க முடிகிறது. இது முக்கியமாய் இதை பல்வேறு இடங்களில் அது ஜியூஸ், அதாவது தியானாளுடைய தகப்பன் அவர் மூலமாய் அனுப்பப்பட்ட தியானாளுக்கு அதாவது தியானாளுடைய தகப்பனாகிய ஜியூஸுக்கு பல மனைவிகள் உண்டு. அது அந்த எதிரோ மனைவியினுடைய பிள்ளை தான் தியானாள். இப்படி இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து விழுந்த சிலை, அது கையினாலாம் செய்யலை, யாரும் கையினால் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏசாயா இதை ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 44ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 44:14 கூட வாசிங்களேன். அவன் தனக்கு கேதுருவர்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மலை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்பு காக்கும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர்காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான், அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி. பாருங்க, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. இவன் மாதிரி மரத்தை என்ன செய்கிறான், விளைய செய்கிறான். ஆண்டவர் தான் மலையை கொண்டு வராரு. அதே ஒரே மரத்திலிருந்து இவனை குளிருக்கு காய விறகுகளை என்ன செய்கிறான், பயன்படுத்திக்கிறான். அதே மரத்தை தெய்வமாகவும் வணங்க செய்கிறான். அதே மரத்தை என்ன செய்கிறான், போட்டு எரிக்கவும் செய்கிறான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதே மரத்தை விக்கிரகமாய் தனக்கு தெய்வமாகவும் உண்டு பண்ணி கொள்கிறான், அதை பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான், ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி எவ்வளவு முட்டா பயல்கவங்க. ஒரே மரத்திலிருந்து வெட்டி ஒரு மரத்தை தனக்கு என்ன சொல்ல, தன்னுடைய குளிரை மாற்றுவதற்காக அதே மரத்திலிருந்து வர இதையும் என்ன செய்கிறான், தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் செயல்படுத்திக் கொள்கிறான். ஆனால் அதே மரத்தை வைத்து அதை சிலையாக்கி என்னை காப்பாத்துங்க, என்னை என்ன செய்யுங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பாருங்க பிசாசு நம்ம எந்த அளவுக்கு. இப்போ அதே போல் சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குது, தியானால் வானத்திலிருந்து ஒரு சிலையாய், மர சிலை, அந்த நாட்களில் அதிகமாய் மர சிலையாய் அவர் விழுந்திருக்கிறாள் என்று சொல்லி, இது சொன்னது மாத்திரமில்லை, கிட்டத்தட்ட பாருங்க, இந்த சிலை இங்கே தான் இருந்தது என்று சொல்லி அதை வணங்க ஆரம்பித்து, ஒரு சிலையை வைத்து வணங்க ஆரம்பித்து பாருங்க, கிட்டத்தட்ட நம்மமே சொன்னதை போல அந்த சிலை இருந்த அதே இடத்துல தான் தியானானுடைய மகா கோயிலும் கட்டப்படுகிறது. பிற நாட்களில் அந்த சிலை எந்த இடத்துல அவங்க வைத்திருந்தாங்களோ அதே சிலை தான் பல நூற்றாண்டுக்கு பிறகு அதே இடத்துல அதை மிகப்பெரிய தெய்வமாக என்ன செய்கிறாங்க, அதை வழிபட்ட தொடங்கி 7 அதிசயங்களில் ஒரு அதிசயமாய் மாறுகிறது. எவ்வளோ பெரிய கோயில் தியானானுடைய கோயில் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் இந்த மரத்தை வணங்க தொடங்கினாங்க? அதுதான் ஜீவன் தருகிறது, அதுதான் நம்மளை வாழ வைக்கிறது. தியானாள் என்றால் முன்னாடி என்ன சொன்னேன், எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறாள், ஃபெர்டிலிட்டி அண்ட் லைஃப், அதாவது ஜீவனையும் அதனுடைய பெருக்கத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு தெய்வம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தியானாள் ஜீவனா, நான் உனக்கு அவள் மரத்தை போல தான் இருக்கிறான். நான் என்ன செய்கிறேன், நான் எப்படிப்பட்ட தேவனாய், நான் எதை கொடுக்க போகிறேன் உனக்கு. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்,
ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். தியானால் அவள் தெய்வமானால், அவளிடத்திலிருந்து ஜீவன் வருகிறது என்றால், அவளை சேவிப்பார்கள் என்றால் அழிந்து போவார்கள். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை, அதை ஜெயம் பெற்று வருகிறவர்களுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அல்லேலூயா. யானாலை நம்பி போனவர்கள், அந்த விக்கிரகத்தை நம்பி போனவர்கள், அவர்கள் ஒரு ஜீவனையும் பெற முடியாது. மரித்தது தான். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? நித்திய ஜீவனை தரப்போகிறேன். பல்வேறு நேரங்களில் பாருங்க, இது 1ஆம் நூற்றாண்டில் படிக்கும் பொழுது அவர்கள் எளிமையாக இதை புரிந்து, நம்ம 2000 வருஷத்துக்கு பிறகு படிக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டில் புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நன்றாய் அறிந்திருப்பார்கள். பாருங்கள், நம்முடைய நாட்களில் பார்க்குறோம்ல, 1949 இந்த பாபர் மசூதி இருந்தது. ராத்திரியோட ராத்திரியாக அங்கே போய் ராமருடைய சிலையை வச்சுட்டு வந்துடுவாங்க. வச்சுட்டு வந்ததுலேருந்து இது ராமர் கோயில் தான், இங்கே தான் ராமர் இருந்தார் என்று சொல்லி என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாய் 100 வருஷமாக அந்த காரியத்தை திரும்ப 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 பேசி இப்போ அங்கே ராமர் கோயில் வந்துருச்சு. நம்முடைய கிராமங்களில், பட்டணங்களில் எவ்வளோ இடங்களில் பார்த்துக்கிறோம், மரங்களை விக்கிரகங்களாய், மரங்களை தெய்வங்களாய் வணங்குகிற காரியங்களை பார்க்குறோம். நீங்கள் பிற்பாடு பாருங்கள், அந்த மரங்கள் இருந்த இடத்துல பிரம்மாண்டமான தேவ ஆலயங்கள் எழும்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரம்மாண்டமான விக்கிரக கோயில்கள் எழும்பி இருக்கிறதை என்ன செய்ய முடியும்? நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்ற காரியம்தான் இங்கேயும் நடக்குது. தியானானுடைய காரியங்கள்லையும் வானத்திலேருந்து விழுந்தான் என்ற ஒரு கதையை சொல்கிறாங்க. இவங்க தான் போய் வச்சுருப்பாங்க அந்த சிலையை. ஆனால் வானத்திலேருந்து விழுந்தது என்று சொல்கிறேன். அங்கே அவள் ஜீவனை தருகிறாள், அவளை விருத்தியாக்குவாள் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி ஆண்டவர் சொல்கிறார், யார் என்னை விசுவாசித்து உன் நிலைமையிலிருந்து, நீ என்ன நிலைமையில் இருந்த, நீ மனம் திரும்பி இடத்துல வந்து ஜெயம் பெறும் பொழுது நான் உனக்கு ஜீவனை தருகிறேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, 22ஆம் அதிகாரம், இதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும் பொழுது 1-2 வாசிங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பாய் அவர் ஜீவ விருட்சத்தை என்ன செய்ய போகிறார்? கட்டளையிட போகிறார். கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதே போல தான் ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். ஆனால் எப்போ மனுஷனை துரத்தி போட்டார், நீ ஜீவ விருட்சத்தை கை வைக்க கூடாதுன்னு சொல்லி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன செய்ய போகிறேன்? தரப்போகிறேன். 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. 14 பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி கூட வாசிங்களே. 12 கூட, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. என்ன பலன் வருகிறது? என்ன ரிவார்டு வருகிறது? நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நான் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட என்ன செய்கிறது? வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் அப்ப அவன் கிரியைகளுக்கு என்ன பலனை ஆண்டவர் கொடுக்க போறாரு? ஜீவ விருட்சத்தை. ஆதாம் ஏவாள் எதை புசிக்க முடியாமல் இப்போ ஆண்டவர் புறம்பே தள்ளி வைத்தாரோ அதை கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, நம்மளுடைய கிரியைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம், நம்ம எந்த நிலைமையில் மனம் திரும்பி எபேசு சபையை போல் ஆதி அன்பை விட்டு நம்ம மறந்து போயிருந்தால் அதிலிருந்து மனம் திரும்பி நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அதை புசிப்பதற்கு நம்ம பாத்திரவான்களை என்ன செய்ய வேண்டும்? நம்ம மாற வேண்டும். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப ஆதியாகமத்தில் எது ஆண்டவர் புறக்கணித்து வைத்தாரோ, எது ஆண்டவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ, இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு?
அதை நமக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். அதன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாய் மாறுவதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:12 ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்ன இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஆதி சபையே, எபேசு சபையே துன்பத்தின் மத்தியில் டொமினிஷியனுடைய நாட்களில் மிகுந்த உபத்திரவம் தான், மிகுந்த பாடுகள் தான். ஆனால் அப்படி இருந்தும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் பரலோகத்தில் நான் தரப்போகிறதான பலன் அது மிகுதியாக இருக்கும். அதுதான் ஜீவ விருட்சம். என்றைக்கும் வாழ்கிறதான நித்திய ஜீவனை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகி சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க, என்ன மனுஷன் ஃபஸ்ட்டு என்ன செய்தான்? நன்மை தீமை அறியக்கூடியதான விருட்சத்தை புசித்தான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜீவ விருட்சத்தை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவரை துரத்தினார். அதுக்கு பதிலாக இன்னொரு மரம் நடுவில் வந்தது. அதுதான் சிலுவையின் மரம். அந்த சிலுவையின் மரம் என்ன செய்தது? எந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவரை துரத்தி வைத்தாரோ சிலுவையின் மரத்தின் மூலமாய் அந்த ஜீவ விருட்சத்தை மீண்டும் நம்ம புசிப்பதற்கு வழியை செய்தது. அல்லேலூயா. நன்மை தீமை அறியக்கூடியதான மரம், அதே போல ஜீவ விருட்சமும் இங்கே இருந்தது. இப்போ மனுஷன் பாவம் செய்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த ஜீவ விருட்சத்தை தள்ளி வச்சுட்டார். மனுஷன் தள்ளி வச்சுட்டார், ஜீவ விருட்சத்தை தள்ளி வச்சுட்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? அவருடைய சிலுவையின் மூலமாய் மீண்டும் இந்த ஜீவ விருட்சத்திற்கு போக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நம்மளை உதவி செய்திருக்கிறார். மரணத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கலாத்தியரின் புஸ்தகம் 3 வாசித்ததுபடி ஆண்டவர் நம்முடைய எல்லா சாபத்திலிருந்து என்ன செய்தார்? நீக்கி போட்டு இந்த மரம் தான் என்ன செய்தது? நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து போட்டது. எதற்காக? நாம் மீண்டும் ஆண்டவனுடைய அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும், அதற்கு அதிகாரத்தில் உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ இந்த நாளில் நம்ம எபேசு சபையை கடந்த 2 வாரமாய் நம்ம தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தியானிப்பதின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நமக்கு பல்வேறு எச்சரிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. எபேசு சபைக்கு பல்வேறு நேரங்களில் எச்சரிப்பு வந்து கொண்டே இருந்தது. யோவான் மூலமாக, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, தீமோத்தேயு மூலமாக, எபேசியர் புஸ்தகத்தில் எவ்வளோ முறை அன்பை குறித்து பேசினார்னு பார்த்தோம். 1 யோவானில் பார்த்தோம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எவ்வளோ வசனங்களை பார்த்தோம். எதற்கும் செவி கொடுக்காத எபேசு சபை ஆண்டவரே தெளிவாக சொல்கிறார், மனம் திரும்ப, இல்லாட்டி நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னிடத்திலிருந்து உண்டதான என்ன செய்ய போகிறேன்? அந்த விளக்கை நான் எடுத்து போட போகிறேன். மனம் திரும்பி நீ ஜெயம் கொண்டுட்டா நான் ஜீவ விருட்சத்தை உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன். எல்லாரும் எளிமையாக இருக்கலாமா? எல்லாரும் எளிமையாக இருக்கலாம். ஆதி அன்பை மறந்த ஒரு சபையாய் இந்த எபேசு சபை இருந்தது. ஆதி அன்பை நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாய், நம்ம எந்த இடத்திலிருந்து விழுந்தோம் என்று இந்த மாலை வேளை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம்? எபேசு சபையை போல எழுப்புதல் மிக்க சபை தான், கர்த்தருடைய வார்த்தையில் வசனம் மேற்கொண்டது தான். ஆனால் அந்த நிலைமையிலிருந்து அந்த சபை விழுந்து போனதை பார்க்கிறோம், அன்பிலிருந்து விழுந்து போனதை பார்க்கிறோம். இங்கே இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில் ஆதி நிலைமைக்கு நம்ம மீண்டும் திரும்ப வேண்டும். ஆதி அன்பிற்கு, கர்த்தர் மேலே வைத்திருந்ததான அன்பிற்கு நம்ம மீண்டும் திரும்புவோமே ஆனால், நம்ம ஜெயம் கொள்வோமே ஆனால், ஆண்டவர் ஆதியாமத்தில் விலக்கி வைத்ததான ஜீவ விருட்சத்தை நமக்கு தர அவர் சித்தமாக இருக்கிறார். எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவராகிய தெய்வமே தகப்பனே, ஆதி அன்பை இழந்தவர்களாய் ஆண்டவரை நாங்கள் இருக்கக்கூடாது தகப்பனே. ஆதி அன்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள எந்த இடத்திலிருந்து நாங்கள் விழுந்தோம் என்பதை ஆண்டவர் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருந்தோம், எந்த அளவுக்கு அன்பை
வைத்திருந்தோம். ஆண்டவரே, எந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது, வேத வாசிப்பு இருந்தது, அதெல்லாம் அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் விழுந்திருப்போமே ஆகில் ஆண்டவரே, ஒரு விசையாய் நாங்கள் மனம் திரும்ப எபேசு சபைக்கு நீர் சொன்னதான அந்த எச்சரிப்பின் சத்தத்திலிருந்து கேட்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஜெயம் கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய வருகையில், உம்முடைய நியாய தீர்ப்பில் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ள, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிக்க என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.